வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய கிராண்ட் லான்ச். இவரை டாக்டர்னு சொல்லுவாங்க. சிரிச்சுக்கோங்க, சிரிக்கதான் செய்யணும் நம்ம. அப்புறம் என்ன பண்றது? பிக் பாஸ் சீசன் நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க எல்லாம் ரெடியா? பேர் என்ன? என்னத்த சொல்ல, அதாவது முத நாளே நம்மளை புலம்ப வச்சிட்டாங்க. வழக்கமா பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். போக போக தான் பார்க்குறவங்களுக்கு மன உளைச்சல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் டே 1ல இருந்தே பார்க்குறவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குறோம்டா அப்படிங்கிற பேரில் உள்ள இறக்கியிருக்காங்க பாருங்க ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. அதாவது இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸை நாங்கள் பார்த்தது இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு செலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீசனுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நம்ம இதுக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஆளாக போட்டுக்கிட்டு மொத்த பேரையும் பொறுக்கி ஒரே சீசனில் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு முடிவு எடுத்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. குடும்பமே பைத்தியமாடா, இவன் எதுக்குடா இப்ப வந்தான்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஷோலாம் வந்து ஒரு பிராண்டு. தமிழில் மிகப்பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோ, பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோ அப்படின்னா கண்ணை மூடிட்டு எல்லாருமே பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த ஷோக்குள்ள ஒவ்வொருத்தரும் கண்டஸ்டண்டாக போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், பெரிய கனவாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற பிக் பாஸ்லாம் பார்க்கும்போது இவங்க வந்திருக்காங்களா, அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவோம். ஆனால் இந்த வாட்டி இறக்கியிருக்காங்க பாருங்க ஒரு கண்டஸ்டன்ட்டு. அதாவது ஒரு படத்தில் வடிவேலும் சத்யராஜும் மாறி மாறி ஆள் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பொறுக்கி போட்டிருக்காங்க. இந்த கண்டஸ்டன்ட்லாம் பார்க்கும்போது இது உண்மையிலேயே பிக் பாஸ் ஷோ தானா இல்லை வேற எதுவும் ஷோவான்னு டவுட்டே வருது. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. மேட்ச் ஸ்டார்ட். சரி ரைட், என்ன புலம்ப விட்டீங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு இதை பற்றி பயங்கரமா புலம்புவேன். அதனால இப்போ நேராக ஷோக்குள்ள போயிடலாம். போலாமா? ரெடியா? பிக் பாஸ் உடைய கிராண்ட் லான்ச் வழக்கம் போல விஜய் சேதுபதி வந்தாப்புல. லாஸ்ட் டைம் கொலை கட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொன்னார் இல்லையா, இந்த வாட்டியை அந்த மாதிரிலாம் சொல்லாம மலையை வச்சு கடைசியா யார் ஏறி போய் கொடியை நெட்ட போறா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு சரி ரைட் வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாப்புல. ஒரு வீடை பார்க்க வேண்டாமா? பாப்பமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அது இந்த வாட்டி பிக் பாஸ் உடைய ஸ்லோகனா போக போக தான் புரியும், பார்க்க தான் தெரியும்னு சொன்னாங்க இல்லையா, அது வீட்டில இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வழக்கமா ஒரு என்ட்ரன்ஸ் தானே இருக்கும், இந்த வாட்டி என்ட்ரன்ஸே 2ன்ட்டாங்க. சரி ரைட், அவன தானா இல்லை ஜெயில தூக்கி வாசப்படி பக்கத்திலேயே வைக்கிறோன்னு அங்கே ஒன்று வச்சிருக்காங்க. சரி லாஸ்ட் டைம் 2 வீடு தப்பு பண்ணிங்க, இந்த வாட்டி அந்த தப்பா பண்ண மாட்டீங்கன்னு கேட்டு அதே தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சாதாவா, இன்னொரு டீலக்ஸா. அது இல்லாமல் கேப்டனுக்கு தனியாக ஒரு ரூம்னாங்க. எட்டி பார்த்தா அதுவே ஒரு வீடு சைஸுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் டீலக்ஸ் வீட்டில் ஜக்கூசி வச்சிருந்தாங்க. ஜக்கூசியை ஒழிச்சு தானே வைப்பாங்க. இவங்க பப்பரப்பான்னு வச்சு மேலேயே கேமரா வேற வச்சு விட்டுருக்காங்க. அங்கே எவன்டா போய் குளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிச்சன்னா ஓரமாக தானே இருக்கும், இந்த வாட்டி நடுவில் வைக்கிறோம்டான்னு நடுவில் வச்சிருக்காங்க. பாத்ரூம் அடிப்போம் பாருங்க புஸ் அது கூட இல்லைங்க, கிச்சன் தூக்கி நடுவுல போட்டு வச்சிருக்கீங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சரி வீடு தான் ஒரு மார்க்கமா இருக்குது, ஆனா கண்டஸ்டன்டாச்சும் ஒழுங்கா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்டா நம்ம விஜய் சேதுபதி கூப்பிட்ட அந்த கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? இவரை டாக்டர்னு சொல்லுவாங்க. டாக்டர் திவாகரன். அவரெல்லாம் இன்டர்வியூவே எடுக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த மனுஷனை கூப்பிட்டு பிக் பாஸ் ஷோக்குள்ள விட்டு வச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வரும்போதே வாட்டர் மெலான் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே வந்தாப்புல. உடனே ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி கத்துன உடனே அதை வன்மையாக கண்டிச்சாப்புல விஜய் சேதுபதி. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்லே பண்ணிட்டாப்புல. அதை திரும்பவும் பண்ண வைக்கிறதுக்கு அந்த மனுஷனை நாங்கள் கூப்பிடலை, நாங்கள் புதுசாக பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வாயை கூட மூடலை. ப்ரோ ஒரு அடி நடிச்சு காட்டுமா அப்படின்னு அவர்கிட்டயே கேட்கிறாப்புல. உங்க முன்னாடி ஏதாவது ஒரு சீன் நடிச்சு காமிச்சு இப்பதான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சரி அவருக்கு ஒரு ப்ரொமோ போடுறோம் நாங்க, அந்த ப்ரொமோல என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா அதுலயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏயா அதை தான் யூடியூப் சேனலில் பண்ணிட்டாரு, இங்கே பண்ண வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க, பார்த்தா மறுபடியும் அதுதானே அந்த மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டேன், நாடக போட்டி, தனி நடிப்பு. சரி எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது வரைக்கும் என்னோட நடிப்பை இங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. இதெல்லாம் என் காது கொடுத்து கேட்க முடியல. போ அங்கிட்டு போ, 2 இருக்கும், நெருப்பு நீர்னு, 2ல் ஒன்று செலக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு நெருப்பு எடுத்து வந்துட்டாப்புல. சரிப்பா உள்ள போப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சா உள்ள போன மனுஷன் குத்தாட்டம் போடுறேன்னு ஒரு டான்ஸ் போட்டு இருந்தாப்புல. நல்ல வேலை பேண்ட் கலந்து விழல, கையில கட்டிருந்த பேட்ஜ் மட்டும் தான் கலந்து விழுந்துச்சு. பேட்ச் கீழே விழுந்துருச்சு.
ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோம். சரி, இவ்வளவு நாளா மனுஷன் நடிக்கிறேங்கிற பேர்ல தான் நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாப்ல. இப்போ புதுசா ஏதோ டான்ஸ் டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காப்ல. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் நிப்பாட்ட மாட்டேன், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற பேர்ல வாட்டர்மெலான சாப்பிடுறது, அதுக்கப்புறம் 3 படத்துணி தனுஷை நடிக்கிறது, கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் காமிச்சிட்டாரு. இந்த மிரரை பார்த்து ஏதாவது ஆக்டிங் பண்ணலாமா? ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் திவாகர் இன்னும் எத்தனை நாள் இருக்க போறார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த 3 ஆக்ஷனையும் நம்ம ஒரு 300 வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. வாட் எ ஃபேண்டாஸ்டிக் மொமெண்ட். சரி, ரைட், ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் இந்த மாதிரி இருக்குது. 2வது கண்டஸ்டன்ட் கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2வது வந்த கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? அரோரா சிங்க்ளேர் அப்படின்னு சொன்னா ஒரு பையலுக்கும் தெரியாது. அதுவே பலூனக்கான்னு சொல்லி பாருங்க, ஊர்ல இருக்கிற 50 பேருக்கு பலூனக்காவா எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இவங்க கிட்ட எந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி பிக் பாஸ் ஷோக்குள்ள எடுத்தாங்கன்றது பிக் பாஸ் டீமுக்கு தான் தெரியும். அண்ட் இவங்க வந்து ரியாவுடைய ஃப்ரெண்டு, லாஸ்ட் டைம் பிக் பாஸ்ல வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ இவங்க தான் செகண்ட் கண்டஸ்டன்ட்டா வீட்டுக்குள்ள போனாங்க. உள்ள போங்க. Thank you. Bye bye. அண்ட் இவங்களுடைய ஃப்ரெண்டு ரியாவும் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது, அதாவது அவளுக்கு வேற பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அந்த பேரை சொல்லும் போது எனக்கு பிடிக்கல, ஆனா அதுவே அரோரா சிங்க்ளேர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அப்போதான் எனக்கு பிடிக்கும், அந்த பேரை மாத்தணும் இந்த ஷோ மூலியமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரியா சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள போய் அந்த பலூன் அக்கான்ற பேரை மாத்தி இவங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அரோரா சிங்க்ளேரா அப்படிங்கிற மாதிரி மாத்த போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இவங்க கிட்டயுமே நீர் நெருப்பு 2ல போய் உன்னை தூக்கிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்க நேரா போய் நீரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் அடுத்தபடியா புதுசா ஒரு மனுஷன் வந்தாப்ல. அந்த மனுஷனை முன்ன பின்ன பார்த்த மாதிரியே தெரியல. பட் ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மல்டி டேலண்டட் பர்சனா இருந்தாப்ல. அண்ட் இவருடைய பேர் வந்து எஃப்ஜே. உங்க பேர் என்ன? எஃப்ஜே. அண்ட் இவருடைய மல்டி டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லிரிக்ஸ் எழுதுறாப்ல, ராப் சிங்கிங் பண்றாரு, ஆக்டர் அண்ட் பீட் பாக்ஸிங்லாம் செமையா பண்றாப்ல. உள்ள 2-3 டெமோ பண்ணி காமிச்சாப்ல, அதுவே பயங்கரமா இருந்துச்சு. இந்த மாதிரி டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பையன் பயங்கர ஹைப்பரா இருக்கான். அதாவது எந்த அளவுக்கு ஹைப்பர்னா, ஹைப்பருக்கு டைப்பர் போடுற அளவுக்கு ஹைப்பரா இருக்கானா பாத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டேலயே இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ்னா இன்னும் 100 நாள் இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் அதை பார்த்த விஜய் சேதுபதியே, தம்பி நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் போலயே அப்படின்னு அவர் வாயாலே சொல்லிட்டாப்ல. ஆளு நல்லா எனர்ஜியா இருக்காப்ல, எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் எஃப்ஜே கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை. கடைசியா அந்த பையன் கிட்ட என்னப்பா நீரா நெருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் நெருப்பை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை எடுத்துட்டு நெருப்பா வீட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லாம 106 நாள் இந்த வீட்டுக்குள்ள தான் நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேவே நான் தான் பிக் பாஸ் உடைய ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது சேர்த்தே பதிவு பண்ணிட்டு இருக்காப்ல. அடுத்த ஒரு 106 நாளைக்கு வீடா அவர் இப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு 106 நாள் நம்ம தான் அப்படின்னு. அண்ட் 4th கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். நான் ஒவ்வொரு பிக் பாஸ்லயும் இவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா இந்த சீசனுக்குள்ள வந்துட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம விஜய் பார்வதி தான். ஏன்னா விஜய் பார்வதி இதுக்கு முன்னாடி சர்வைவர் ஷோல இருக்கும்போதே கண்டென்ட்டை எந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். ஸோ பிக் பாஸ்க்குள்ள வந்தாலும் கண்டிப்பா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, அது நம்ம உறுதியா சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய இன்ட்ரோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மதுரக்காரியா அண்ட் வந்து வெளியே போயிட்டு இன்டர்வியூஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா, அது ரொம்ப கருத்தா இருக்கும். அந்த கருத்து எவ்வளவு கருத்தா இருக்குன்றது பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னா, இவ தப்பா பேசுறாடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த மக்களுக்கு அவ பேசுனதெல்லாம் கரெக்ட் தான்டா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கும், அவன் எப்ப பேசினாலும் அது எத்திக்கலி கரெக்டா தான்டா இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹெவி காமெடிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப போல்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த போல்டை தவிர்த்து சுத்தி இருந்த நட்டெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்கணும். ஐ அம் போல்ட். நான் எதை செஞ்சாலும் போல்டா தான் செய்வேன், அதுதான் பாரு. கடைசியா நம்ம பார்வதி கிட்ட நெருப்பா நீராமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உழைப்பின் நிறம் சிவப்பு, அதனால நான் நெருப்பை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. கடைசி கேள்வியா, ஏமா அதாவது உன் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்றாங்க, அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணா முதல்ல தட்டி கேட்கிறாள் நானா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பேசியிருக்காங்க. அது பேசும்போது தப்புன்னு நோட் பண்ணலான்னு போனேன். அப்போ விஜய் சேதுபதி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நோட் எல்லாம் கொடுத்துருக்காப்ல. நண்பனா இருந்தாலும் தவறு செஞ்சா அது தவறுதான். நண்பனா இருந்தா நறுக்குன்னு கொட்டி நியாயத்தை சொல்லுவாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 5வது கண்டஸ்டன்ட் ஆடே இது உண்மையிலே தமிழ் பிக் பாஸ் தானா இல்ல கொரியன் பிக் பாஸ் ஆடா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு ஏதோ ஒரு கொரியன் பாயை தூக்கி உள்ள அனுப்பிச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சா, நான் கொரியன் பாய் எல்லாம் கிடையாது, நான் ஒரு தமிழ் பாய் தான் அப்படிங்கிற மாதிரி துஷார் அப்படிங்கிற பையன் தான் வந்தாப்ல. பாக்குறவங்க எல்லாம் தமிழ் பையன் கேட்டே இருப்பாங்க. நான் பக்காவான தமிழ் பையன் தான், புதுக்கோட்டை பையன் தான். இந்த பையனை எங்கேயுமே பார்த்த மாதிரி தெரியலையே,
யாரா இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் சோசியல் மீடியால கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காப்லையா. அப்படி இருக்கும்போது இவர் ப்ரொஃபைல வந்து பிக் பாஸ் டீம் காமிச்சு பிக் பாஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்களாம். இந்த மனுஷனை பார்க்கும்போதே கண்டிப்பா இவரை எதுக்காக சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அதாவது லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது பிக் பாஸ்ல ஒரு முக்கியமான அங்கம். அதுக்காகவே சில பேரை செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காகவே சூஸ் பண்ணி எடுத்து வந்த மாதிரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கொரியன் பாய்ஸுக்குன்னு சில ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தோலிஸ் எல்லாரும் இவருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என் பேர் துஷார், நான் பேசிக்கா ஒரு தமிழ் பையன் தான். ஆனா இந்த பையன்கிட்ட நீரா நெருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நீரையே சூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போனாப்புல. வீட்டுக்குள்ள போன பையன் சும்மா இருந்தானா, நேரா திவாகர்கிட்ட போயிட்டு அந்த கர்ணன் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிக்கல, அதை ஒரு வாட்டி பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே நம்ம டென்ஷன் ஆக்கிட்டாங்க. கர்ணன் சீனை மட்டும் கொஞ்சம் பண்ணி காமிச்சீங்களா? சரி, அந்த பையன் தான் ஏதோ கேட்கறான். ஆனா விஜய் சேதுபதி 1க்கு 4 வாட்டி அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அமிச்சாரு. அதை கேட்டாச்சு கொஞ்சம் கட்டுப்படுவாருன்னு சொல்லி பார்த்தா அவர் பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போற மாதிரி அதே பெர்ஃபார்மன்ஸை பண்ணி காட்டுறாப்புல. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் போன 5 பேருக்கே பிக் பாஸ் உடைய நாடி நரம்பெல்லாம் பிதுங்கிக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 15 பேர் இருக்காங்க. என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ட் 6வது கண்டஸ்டண்டா கனி அவர்கள் உள்ள வந்திருந்தாங்க. உங்களை சாதாரண கனின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, காரக்குழம்பு கனியக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஊர் உலகத்துக்கே தெரியும். ஏன்னா காரக்குழம்புக்கு பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க. அண்ட் குக் வித் கோமாளியுடைய டைட்டில் வின்னர். வந்ததுலயே கொஞ்சம் டீசென்ட்டான கண்டஸ்டண்டா எனக்கு பட்டுச்சு. வரும்போதே உங்களுக்கு ஃபேன்ஸ் பட்டே கலப்புது. அண்ட் இவங்களுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறதெல்லாம் கிடையாதா, யாராவது சண்டை போட வந்தா விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு, சரி ரைட், இவங்க கிட்ட இருந்து மற்ற கண்டென்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது, காரக்குழம்பை எதிர்பார்க்கலாம். அந்த காரக்குழம்பு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு 4-5 வாரத்துக்கு அந்த காரக்குழம்பு எப்படி செய்வது அப்படிங்கிறத கத்துக்கிற வரைக்கும் கனியக்காவை நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க காரக்குழம்பு போல உங்களுடைய ஆட்டம் ரொம்ப சுவையா இருக்கட்டும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எமோஷனலா, அதனால அழுகைக்கும் பஞ்சம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கடைசியா அவங்க கிட்ட நீ தான் நெருப்பாமான்னு சொல்லி கேட்குறது, நெருப்பை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 5 பேர் போயிருந்தாலும் அங்க இருக்கிற டாஸ்க் லெட்டரை எவனும் ஓபன் பண்ணி படிக்கல. இவங்க தான் ஓபன் பண்ணி படிச்சாங்க. படிச்சா அது என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க்ல ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு லிவர் இருக்கு. இவங்க ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணுமா. சரி ஓகே, அடுத்து வர கண்டஸ்டன்ட் கிட்ட பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுல வேற அந்த லிவரை ஓபன் பண்ணி தண்ணி வரும்போது பார்வதி கையை உள்ள விட்டாங்க. கையை உள்ள விட்டுட்டியம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. கையை தானே உள்ள விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. போற போக்க வச்சு பார்க்கும்போது பார்வதி இதையே ஒரு ரீசனா சொல்லி கனியை நாமினேட் பண்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரியா கிளீனா இல்ல. புரியுது. அண்ட் 7th கண்டஸ்டண்டா சபரி அப்படிங்கிறவர் உள்ள வந்தாப்புல. இவர் லாஸ்ட் பிக் பாஸ் சீசனுடைய ரோஸ்ட் செஷனை வந்து விஜய் டிவிலேயே பண்ணிருப்பார். நிறைய பேர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவிலேயே சீரியல்ஸ்லாம் கூட பண்ணிட்டு இருக்காப்புல. நல்லா ஜாலியா பேசக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் இவரு. ரொம்ப நல்லா ஷோ பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நிஜமா நான் கேள்விப்பட்டேன். இவர் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் யாரு அப்படிங்கறத மக்களுக்கு காட்டணும், அதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரேன் அப்படிங்கிற அந்த ஓல்டு டெம்ப்ளேட் தான் மறுபடியும் அடிச்சு விட்டாப்ல. உங்க சபரியா உங்க வீட்டுக்குள்ள வர போறேன், ஏத்துப்பீங்க நம்புறேன். சரி, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இவர்கிட்ட நீரா நெருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நெருப்பை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டாப்ல. அண்ட் ஆல்ரெடி இந்த டேப்பை ஆஃப் பண்ணணுமா ஆன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருந்துச்சு இல்லையா, அந்த டாஸ்க்ல நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்க ஆஃப் பண்ணாதான் அங்க ஆன் ஆகும், அதனால நான் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டாப்ல. கடைசியில் பார்த்தா பாத்ரூம்ல தண்ணி வரல. பாத்ரூம்ல தண்ணி வரல. சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன், அடுத்த வரவன் ஆன் பண்ணிட்டானா தண்ணி வந்துரும்ல, அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து வரவங்க கிட்ட சொல்லுவோம், அவங்களோட சாய்ஸ் தான் எப்படி இருந்தாலும். அண்ட் 8th கண்டஸ்டண்டா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் பிரவீன் காந்தி அப்படிங்கிறவர் தான் உள்ள வந்தாப்ல. இவர் இந்த ரச்சகன் ஜோடி படம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை டைரக்ட் பண்ணதெல்லாம் இவர் தான். ரீசெண்டா தமிழா ஷோ கூட கெஸ்டா வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருப்பாப்ல. குபீர் சிரிப்புலாம் கூட வந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் பிக் பாஸுக்கே செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா? கட்டி வைங்க சார். ரச்சகன் ஜோடி மாதிரியான பெரிய பெரிய படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா காணாமையே போயிட்டாப்ல. அதுக்கப்புறமா இன்னொரு படம் டைரக்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல நான் பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டா வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாப்ல. என்ன விஷயம்ங்கிறது தெரியல. பட் இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஹைப்பர். எந்த அளவுக்குன்னா இதுக்கு முன்னாடி எஃப்ஜேன்னு ஒரு பையன் சொன்ன பாத்தீங்களா, அவனை விட டபுள் மடங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சீக்கிரட்டை தான் சொல்றதுக்காக தான் எனக்கு இறைவன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காரு நம்புறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஜய் சேதுபதி ரொம்ப சிம்பிளா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி
கேட்டிருப்பாப்புல. அதுக்கு இந்த மனுஷன் அவங்க ஒரு ஸ்டைலில் கேள்வி கேட்க வந்தாங்க, நான் பேசின ஸ்டைலை பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வியூவே மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது திவாகரே தூக்கி சாப்பிட்டுருவார் போலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் திவாகர் ஒரு பக்கம், பார்வதி ஒரு பக்கம் கண்டென்ட் கொடுத்தா அவங்க 2 பேரும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த மனுஷன் பயங்கரமான கண்டென்ட் கொடுப்பாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வீட்டில் பெரிய மனுஷன் அப்படின்னா அது இந்த மனுஷன் தான். ஸோ வீட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பெரிய மனுஷனாக இருந்து இவர் எப்படியெல்லாம் சால்வ் பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஆனா நான் பேசுனதுல அவங்க டக்குனு இமிடியேட்டா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் இந்த நீர் நெருப்பு செலக்ட் பண்ற ப்ராசஸ் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். அதை பண்ண வைக்கிறதுக்கு விஜய் சேதுபதி பட்ட பாடு இருக்கு பாருங்க. அவரே சொல்லிட்டாப்ல, ரொம்ப சிரமம், என்னாலேயே சமாளிக்க முடியலையே, உள்ள இருக்கவங்க எல்லாம் என்ன பாடு பட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசியில் நீரை செலக்ட் பண்ணிட்டு மனுஷன் நேரா உள்ள போனாப்ல. உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் முழிச்சது யார் கண்ணில் தெரியுமா? விஜய் பார்வதி கண்ணில். ஏதோ தெரிஞ்ச மாதிரியே அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அண்ணன் யாரு அப்படின்னாக்க பாருங்க, சரியான காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சபரி தான் வந்து ரச்சகன் டைரக்டர்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 50 பேரும் சேர்ந்து சோனியா சோனியா பாட்டை வேற பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மூஞ்சில முழிச்சது என்கிட்ட. சூப்பர். அண்ணா யாரு? பிரவீன் காந்தி. அண்ட் அதுல வேற அடுத்து யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்ட உடனே மொதல் 3 ஹீரோஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை டீல்ல விட்டாப்புல. உடனே பார்வதி சும்மா இருக்காம, ஏங்க திவாகரை விட்டுட்டீங்க, ஆமா காமெடிக்கு ஆள் வேணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை காமெடியை ஆக்கணும்னே அந்த மனுஷன் மூஞ்சி சுருங்கி போச்சு. ஏன்னா இப்ப அந்த மனுஷன் ஹீரோ ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? காமெடி இல்லாம எப்படிங்க ஒரு ஹீரோ? அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்ல நீங்க ஆன் பண்ண போறீங்களா ஆஃப் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதுக்கு தனித்தனியா பண்ணிட்டு ரெண்டையும் ஒண்ணா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டாரு. இந்த 9th கண்டஸ்டன்டா உள்ள வந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கெமி. இவங்களை வந்து இந்த குக் வித் கோமாளி ஷோல கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆர்ஜேவா வேற இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பாசிட்டிவா தான் இருப்பாங்களா. இவங்களை சுத்தி இருக்கவங்களையும் பாசிட்டிவா மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான கேரக்டரா வெளியே காமிச்சிருக்காங்க. ஸோ பின்னாடி போய் புரணி பேசுறது, அடுத்தவங்களை பத்தி கிசு கிசு பேசுறது, இது எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம ஷோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன், என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் ரொம்ப பாசிட்டிவா வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுல இவங்க ஸ்போர்ட்ஸ்ல வேற இருக்காங்களா, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பாஸ்கெட் பால் டீம்லாம் கூட ஆடி இருக்காங்களா. டிராஃபியை வின் பண்ணாம வந்ததே கிடையாதுங்க. அதனால பிக் பாஸ் டிராஃபியை வின் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்னு வந்துருச்சுன்னா என்னுடைய இன்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்க, அப்படிப்பட்ட முகத்தை நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கஷ்டமான டாஸ்க்லாம் வரும்போது கெமி அவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் வெளியே காட்டுவாங்க போல இருக்கு. பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. கேம்னு வந்துட்டா வெறித்தனமா ஆடி பல ட்ராஃபிஸ் அண்ட் மெடல்ஸ் நான் ஜெயிச்சேன். இந்த பிக் பாஸ் ட்ராஃபியும் நான் ஜெயிச்சுட்டு தான் போவேன். கடைசியா நெருப்பா நீராமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நான் நெருப்பை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவங்க வீட்டுக்குள்ள போன உடனே எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டா வருதுன்னு சொல்லிட்டு நேரா பாத்ரூம்குள்ள போகாம ஏதோ ஃப்ளைட்ல டிராவல் பண்ற மாதிரி தாட்டெல்லாம் காமிச்சிட்டு உள்ள போனாங்க. கடைசியா பார்த்தா நீர் வரல. என்னடா நீர் வரலன்னு பதறடிச்சு வெளியே ஓடி வந்து பார்த்தா டேப் ஆஃப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டு பாத்ரூம் போனாங்க. அண்ட் 10th கண்டஸ்டன்ட்டா ஆதிரை அப்படிங்கிறவங்க உள்ள வந்தாங்க. இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டரா. அண்ட் இவங்க நிறைய நாள் ஹாஸ்டல்ல தான் தங்கி வாழ்ந்தாங்களா. அதனால பிக் பாஸ் வீடு ஒன்று எனக்கு புதுசா இருக்காது. ஹாஸ்டல்ல எப்படி புது புது ஆள் கூட தங்கி வாழ்ந்தனோ அதே மாதிரி இங்கேயும் புதுமுகங்களோட வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன். யாரு வந்தாலும் ஒரு கை பாத்திரலாங்க அப்படிங்கிற மாதிரி போல்டா பேசினாங்க. பிக் பாஸ் ஹவுஸோட ஹாஸ்டல் லைஃப் மாதிரி தான். 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஹாஸ்டல்னா யோசிச்சுக்கோங்க எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஸோ நீங்க ரொம்ப ஒரு போல்டான லேடியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் போல்டு மட்டும் இல்லை, ஸ்ட்ராங்கு கூடவே கொஞ்சம் எமோஷனலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்த கலவையா இருக்காங்க போல இருக்கு. ஸோ எல்லா விதமான கண்டென்ட்டையும் எதிர்பார்க்கலாம் போல இருக்கு. இவங்க கிட்டயும் நெருப்பா நீரான்னு சொல்லி கேட்டதுக்கு நெருப்பை சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நெருப்பு எடுத்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரெட் தானே டேஞ்சர். அண்ட் 11th கண்டஸ்டன்ட்டா ரம்யா ஜோ அப்படிங்கிறவங்க உள்ள வந்தாங்க. இவங்க சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் தான். இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் ஸ்டேஜ் டான்ஸராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காகமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வெளியே இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் இழந்துட்டேன், ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டது கூட கிடையாது, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏமா ஃபேமிலியை தேடி வேற எங்கேயும் போக வேண்டியது, பிக் பாஸ் வீடு தானே கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்டலாக எமோஷனலாக டச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யுது. அதாவது இந்த டிராஃபியை வின் பண்ணாதான் எங்கள் அக்காக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த எமோஷனல் அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அப்புறமோ எனக்குன்னு ஒரு 10-15 பேர். அண்ட் இவங்க கிட்டயும் நீரா நெருப்பாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க நீரை சூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க.
அண்ட் 12th கண்டஸ்டண்டா கானா சிங்கர் வினோத் குமார் அப்படிங்கிறவர் உள்ள வந்தாப்புல. இவர் என்னென்ன பாட்டுலாம் பாடியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படிங்கிற ஃபேமஸான பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு இவர் பாடினது தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த 90s கிட்ஸுக்குலாம் தெரியும், அதாவது தலையில் ஹெல்மெட்டை போடு இல்லைனா ரோட்டில் சாக் பீஸ் கோடு அப்படிங்கிற பாட்டெலாம் நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டை யார் பாடினது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த பாட்டை எழுதி பாடினதுமே இவர் தானா. அண்ட் இந்த மனுஷனை பார்க்கும்போது கொஞ்சம் சாதுவான கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. இவர்கிட்ட எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்கலாம்னா, பாட்டு பாடுவாப்புல, கொடுக்குற டாஸ்க்கை சரியாக பண்ணுவாப்புல, அதை மீறி பெருசாக கண்டென்ட் எதிர்பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்காப்புல. போக போக தான் இவர் ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அண்ட் இவர்கிட்ட நீரா நெருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நீரை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீரை சூஸ் பண்ணிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போனாப்புல. உள்ளே போன உடனே நம்ம பலூனக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அரோரா சிங்க்லர் அப்படின்னாங்க. என்னது 60 ரூபாயா அப்படின்னாப்புல. 60 ரூபா இல்லை சார், அரோரா. ஓ அரோராவா, சரிமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு காமெடி பண்ணிட்டாப்ல. 60 ரூபாவா? அரோராவா? 60 ரூபாய். அண்ட் இவர்கிட்ட அந்த டாஸ்க்கை கொடுத்து நீங்க ஆன் பண்றீங்களா ஆஃப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ஆஃபே பண்றேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டாப்ல. இன்னும் மேல ஏத்த முடியுதா? இல்ல அவ்வளவுதான். அண்ட் 13th கண்டஸ்டண்டா வியானா அப்படிங்கிறவங்க உள்ள வந்தாங்க. இவங்களுக்கு நம்ம பெருசா எங்கேயும் பார்த்தது கிடையாது, மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்களா. அண்ட் இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கியூட்னஸ் ஓவர்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிட்டு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம்ல வரக்கூடிய ஜெடிலியா கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி போய் அந்த ஸ்டேஜ் கிட்ட நில்லுமா, நீரா நெருப்பான்னு செலக்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னதுக்கே அவங்க அவ்வளோ கியூட்னஸ் எடுத்து கொட்டுன்னு கொட்டினதுல விஜய் சேதுபதியே குழம்பி போயிட்டாரு. டேபிள் நடுவில் போய் நில்லுங்க. எந்த டேபிள் பக்கத்துல? ஸ்டேஜ்லயே இவ்வளோ கியூட்னஸை கொட்டுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள போயிட்டு எவ்வளோ கிரிஞ்சு பண்ண போறாங்க, எவ்வளோ கியூட்னஸை காட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கியூட்னஸ்லயே நம்மளை போட்டு கொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க கிட்ட நீரா நெருப்பாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நெருப்பையே சூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இவங்க எதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த சீசனுக்கு வந்திருக்காங்கன்னா, லாஸ்ட் சீசனுடைய சௌந்தர்யாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம இந்த சீசன்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்படி எல்லாருமே உள்ள போயிட்டு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திவாகர் பார்த்தாப்ல, என்ன நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணாப்ல, பிரவீன் காந்தி கிட்ட போயிட்டாப்ல. சார் அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க சார், நான் ஒரே வருஷத்துல பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டேன் சார், நடிப்பு அரக்கன் சார், அதுலயும் 2019 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச உடனே ரைட் குட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு பிரவீன் காந்தி தெரிச்சு ஓட்டாப்ல. 2019லயே ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் எல்லாரும் அண்ட் இவங்க கிட்ட நீ ஆன் பண்றியாமா ஆஃப் பண்றியாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பை ஆன் பண்ணி விட்டாங்க. வலிக்காது, பரவாயில்ல பண்ணுங்க, கொஞ்சமா போதும். 14th கண்டஸ்டன்ட் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட்டா உள்ள வந்தாப்ல பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு. இவருமே பயங்கர மல்டி டேலண்டட், லிரிக்ஸ் எழுதுவாராம், பாட்டு பாடுவாராம், டான்ஸ் ஆடுவாராம், சீரியல் ஆக்டரா இருக்காப்ல. இவரும் பீட் பாக்ஸிங் பண்ணுவாராம், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவேன், 7 லாங்குவேஜ் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. பேசுறது பூராவுமே பஞ்சு டயலாக்காவே இருக்குது. நான் ஒன்றும் அவங்க கூட இல்லை, அவங்க எல்லாரும் தான் பிக் பாஸ் வீட்டில் என் கூட இருக்க போறாங்க. நான் மிரர் மாதிரி என்கிட்ட என்னத்தை காட்டுறாங்களோ நான் திருப்பி காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கூடவே நான் ஹாலிவுட்ல நடிக்கணும், அதான் என்னுடைய ஆசைன்னாப்ல. நல்ல ஆசையா இருக்கே அப்படின்னா ஹாலிவுட்ல நடிப்பாராம். அதுவும் ஹாலிவுட்ல சும்மா கிடையாது, ரெகுலரா எல்லா படத்துலையும் நடிப்பாராம். ஆனா தமிழ்ல வந்துச்சுன்னா சீரியல்ல தான் நடிப்பாராம். என்ன காம்பினேஷனே புரியலையே. 100% ஹாலிவுட்க்கு நாட் ஒன் டைம் நிரந்தரமா நடிக்கணும், இங்க சீரியல் நடிக்கணும். இதுல வேற விஜய் சேதுபதி சும்மா இருக்காம, எப்பா நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, இப்படி பண்ணியே அது நல்லா இருந்துச்சு, அப்படி பண்ணியே நல்லா இருந்துச்சுன்னு உசுப்பேத்தி விட்டாப்ல. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ள போகும்போது இப்படி கீழே குனிறாரு, இப்படி நிமிந்து பாக்குறாரு. அப்ப இந்த மனுஷன் கிட்ட கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டா போதும், பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி படல இருப்பாப்ல, கண்டென்ட்டும் பயங்கரமா கிடைக்கும் போல. கடைசியில நீரா நெருப்பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன பார்க்கும்போது நெருப்பா இருக்குல்ல, அதனால நெருப்பையே சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நெருப்பு எடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயும் நெருப்பா போயிட்டாப்ல. அண்ட் 15th கண்டஸ்டண்டா சுபிக்ஷா அப்படிங்கிறவங்க உள்ள வந்தாங்க. இவங்களை சுபிக்ஷான்னு சொல்றதை விட மீனவ பொண்ணு அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியும். இவங்க சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, பயங்கர ஃபேமஸான ஒருத்தவங்க தான். அதாவது மீன் பிடிக்க வழக்கமா பசங்க தானே போவாங்க, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு போயிருக்காங்கன்னா அது இவங்க தான். ஸோ கடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ பண்ணி போடுவாங்க, அவங்க சோசியல் மீடியால பார்த்தா கண்டிப்பா தெரியும். முக்கியமா தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீவரா நான் இருக்கேன். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் நானா தான் இருப்பேன், எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட், வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான கண்டென்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்துக்கலாம். அண்ட் இவங்க கிட்ட நீரா நெருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க நீரை சூஸ் பண்ணாங்க.
அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடல் நீர். ஸோ அதனால நானும் நீரை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டாங்க. கடல் அப்படிங்கறனால நீலத்தை சூஸ் பண்ணீங்களா? அது ஒரு ரீசன் தான். அது இருக்கா? 16th கண்டஸ்டன்ட்டா சிஜே அப்சரா அப்படிங்கிறவங்க உள்ள வந்தாங்க. வழக்கமா டிரான்ஸ் உமன் கேட்டகரியில யாராச்சும் உள்ள வருவாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில தான் இவங்களுமே உள்ள வந்திருக்காங்க. அண்ட் இவங்க மாடலிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ பெருசா பரிச்சயம் இல்லாத முகம் தான் இவங்க. ஸோ இதுக்கு அப்புறமா தான் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி டிரான்ஸ் உமன் கேட்டகரியில வந்தவங்க பாதியிலேயே போயிருக்காங்க. அண்ட் ஷிவின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட வந்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பண்ண போறாங்க, எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இவங்க கிட்ட நீரா நெருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் நெருப்பை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை எடுத்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அண்ட் 17th கண்டஸ்டன்ட்டா நந்தினி அப்படிங்கிறவங்க உள்ள வந்திருக்காங்க. அண்ட் இவங்களையும் பெருசா நம்ம எங்கேயும் பார்த்தது கிடையாது. பட் ஃபிட்னஸ், யோகா, ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையிலுமே இருக்காங்க போல இருக்கு. அண்ட் ஃபிட்னஸ்ல குறிப்பா இருக்கிறதுனால கஷ்டமான டாஸ்க்னு சொல்லி வரும்போது கேர்ள்ஸ் சைடில் பயங்கரமான டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அண்ட் வந்து இவங்ககிட்ட நீரா நெருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் நெருப்பை தான் சூஸ் பண்ணுவேன் நாங்கள். ஏன்னா டேஞ்சரை பார்த்து பயந்து போகக்கூடாது. ஐ ஆம் தி டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாலாம் பேசினாங்க. ஸோ வீட்டுக்குள்ள போனாங்கன்னா பயங்கரமான கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியும். போச்சு. டேஞ்சரை பார்த்து லைஃப்ல எதிர்த்து நின்னு போல்டா வந்து பாரு அப்படின்னு மாதிரி நிக்கணும். அண்ட் 18th கண்டஸ்டன்ட்டா விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் தான் உள்ள வந்திருந்தாப்ல. அவர் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூபர் அண்ட் ஸ்டாண்ட் அப் காமெடியன், நிறைய படத்தெல்லாம் கூட நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், ஆக்டரும் கூட. ஸோ இந்த பிக் பாஸ்ன்னு வரும்போது காமெடி பண்றதுக்கு ஒரு சில ஆட்கள் வேணுமா இல்லையா, ஸோ இவரை உள்ள அமுச்சு வச்சா அட்லீஸ்ட் 2-3 ஸ்டாண்ட் அப் காமெடியாச்சும் போட்டு நம்மளை சிரிக்க வச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக இந்த காமெடி கேட்டகரியில் இவரை வந்து உள்ள இறக்கி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள போய் இவர் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி என்னென்ன கண்டென்ட்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஹாய் கைஸ், நான் தான் உங்க விக்ரம். அண்ட் இந்த லாஸ்ட் சீசன்ல பிஆர் ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கான்ட்ரவர்சியை நாங்க இங்க டே 1ல இருந்தே கிளப்பி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விக்ரமுடைய ஒய்ஃப் கிட்ட மைக்க கொடுத்த உடனே நீங்க உள்ள போய் நிம்மதியா இருங்க, வெளியே என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி என்னமா ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, வெளியே இருந்து மற்ற விஷயங்களை பொறுப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாளே கான்ட்ரவர்சியும் சேர்த்து கிரியேட் பண்றாங்க. வெளியே நாங்க பாத்துக்கிறோம், ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அர்த்தம். இப்போ விக்ரம் கிட்ட நீரா நெருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவருமே நான் நெருப்பை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நெருப்பை தான் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவருமே நெருப்பு எடுத்துட்டு பொறுப்பா வீட்டுக்குள்ள போயிட்டாப்ல. சார் வாங்க. அண்ட் 19th கண்டஸ்டன்ட்டா விஜய் டிவி ப்ராடக்ட், விஜய் டிவியில் சீரியல் பண்ணக்கூடிய கம்ருதீன் அப்படிங்கிறவர் தான் உள்ள வந்திருந்தாப்ல. நல்லா தான் பேசிட்டு இருந்தாப்ல. திடீர்னு ஏதோ கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல சுத்தி வளைச்சு வந்துகிட்டே இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் பதிலுக்கு மட்டும் வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, 100 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள பொறுமையா நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. எப்படி சொல்றது, நீங்க நிஜமா ரொம்ப நாள் உள்ள விளையாடுவீங்க, நான் கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய புரிஞ்சுப்பேன். நான் அவர் நல்லா பண்ணாரா இல்லையா, அவர் ஃப்ரெண்டு ஏன் அப்படி இருக்க, நல்லா வைப் பண்ண ஆளாச்சு, நீங்க நல்லா வைப் பண்ணு அந்த மனுஷன் வைப் பண்ணிட்டு இருக்காப்ல. இவர் 2 வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வைப்பா சரி ஓகேப்பா வீட்டுக்குள்ள போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீரா நெருப்பான்னு சொல்லி கேட்கும்போது நீரை சூஸ் பண்ணிட்டு உள்ள போனாப்ல. ஆனா அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே உள்ள போன உடனே பயங்கரமான பாட்டெல்லாம் பாடி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் வந்ததெல்லாம் கண்டஸ்டன்ட் இல்லைங்க, இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி போன 19 பேரையும் தூக்கி சாப்பிட்டாப்ல. அதாவது கலையரசன் வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் கூட யாருன்னு நினைச்சேன்னா இந்த மெட்ராஸ் படத்துல நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த கலையரசன் தான் வரப்போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உள்ள வந்த அந்த கலையரசன் யார் தெரியுமா, அகோரி கலையரசனை பிடிச்சிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அப்ப யோசிச்சுக்கோங்க பிக் பாஸ் உடைய ஸ்டாண்டர்ட் எங்க வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் திவாகர், பலூனக்கான்ற வரைக்கும் கூட ஓகேடா, ஆனா கடைசியில கலையரசன் சொன்னீங்க பாத்தீங்களா, வேற லெவல்ரா, நீங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துச்சு. அதனால நானும் வந்து ஒரு 7 வயசுல அருள்வாக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். இதுல வேற விஜய் சேதுபதி இந்த பையனுடைய வீடியோலாம் பார்த்துருப்பாரு போல இருக்கு, ஏதோ முடி வளர்றதுக்குலாம் மந்திரம் இருக்காமே அதை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இந்த பிக் பாஸ்ல அப்பப்போ கிரிஞ்சி நடந்து நம்ம பார்த்துருப்போம், ஆனா கிரிஞ்சியே ஒரு சீசனை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து தான் இந்த சீசனையே ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. இன்னும் கொச்சம் வளர்ற மாதிரி ஒரு மந்திரம் போட்டு ஷோ முடிஞ்சு நம்ம அப்புறம் கடைசி சந்திப்போம். நம்ம 1-2 கண்டஸ்டன்ட் தான் பரவாயில்ல, முக்காவாசி கண்டஸ்டன்ட் இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்ல வேளை கமலஹாசன் வந்து ஹோஸ்ட் பண்ணாம போயிட்டாரு. அவர் இருந்து இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வெல்கம் பண்ணியிருந்தாருன்னா நம்மளால சத்தியமா தாங்கிருக்கவே முடியாது. கடைசியா இந்த பையன்கிட்ட நீ நீரா நெருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் நெருப்பை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாப்ல. உள்ள போன உடனே 50 பேர் தம்பி நீயா வெரி குட்ரா வாடா
அதாவது எல்லாரும் ஒரே கேட்டகரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணா மிங்கிள் ஆயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவனும் இல்லை, இந்த சீசன் கடைசி நாள் வரைக்கும் பொழைச்சதும் இல்லடான்ற மாதிரி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, நான் ஒரு க்ளோசிங்கை கொடுத்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீர் நெருப்புன்னு பிரிஞ்சு உட்காருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிச்சு உட்கார வச்சுட்டாப்புல. நீங்க கட்டி இருக்கிற பேட்ஜுக்கு ஏத்த மாதிரி சேர்ந்து உட்காருங்க. இப்படி 2 டீமா பிரிச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு டீம் நாங்க நார்மல் வீட்டில் தங்க வைக்க போறோம், இன்னொரு டீம் அந்த டீலக்ஸ் ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த ரூம்ல தங்க வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிட்டா, அதுக்கு ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்க போறீங்களான்னு சொல்லி கேட்டா, 2ல யார் ரொம்ப கம்மியா இருக்கா அவங்க டீலக்ஸ் இட்டாங்க. அருமையா இருக்குடா, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளூ பேட்சோட மெம்பர்ஸ் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். சரி, அந்த டீலக்ஸ் ரூம்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டாப்ல. சரி ரைட், இப்போ அப்ப என்னதான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மஞ்சள் டேங்க்ல தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து தான் நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கணும். பாத்ரூம்ல மட்டும் தான் தண்ணி வரும், மற்றதுக்கெல்லாம் நீங்க அந்த மஞ்சள் டேங்க்ல இருந்தா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டரும் இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வருமா. இப்போ பாட்டில் இருக்கிற தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. குடிநீரும் உங்களுக்கு நாளைக்கு தான் அனுப்பப்படும். கடைசியா பிக் பாஸ் 2 பிராமிஸ் பண்றேன்னாப்ல. அந்த பிராமிஸை நம்பி தான் இந்த சீசனே கொஞ்சம் ஓடும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த வாட்டி டாஸ்க் எல்லாம் பயங்கர கடுமையா இருக்குமா, பயங்கரமா இருக்குமா, பல சோதனைக்கு உள்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எச்சரிச்சிருக்காப்புல. அண்ட் 2வது பிராமிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இதையே பார்த்தாச்சு, இதை விடவா பெருசா வெளியே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காப்புல. அநேகமா லெமன் இன் த ஸ்பூன், சாக்ரேஸ், இதை மாதிரி டஃப்பான கேம்ஸ் எல்லாம் இறக்கி அதையே பார்த்துட்டோம், வெளியே வந்து அதை விட பெருசாக பார்க்க போறோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வெளி உலகத்துக்கு போகும்போது எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை சமாளிக்க முடியாதான்னு எண்ணம் கொண்டு செயல்படுவீங்க. ஏன்னா எதை கேட்டாலும் போக போக தான் புரியும், பார்க்க தான் தெரியும் சொல்லுவாங்க. கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும், ஒன்றும் புரியல, போக போக தான் புரியும், பார்க்க தான் தெரியும்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த வாட்டி ப்ராமிஸ் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு டஃப்பான டாஸ்கையும் எந்த அளவுக்கு கடுமையான டாஸ்கையும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எதையுமே ஏர்லியரா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ் எல்லாம் டாஸ்க் அந்த அளவுக்கு பிரமாதமா இல்லாட்டாலும் இந்த சீசன்ல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையோட நம்மளும் வெயிட் பண்ணுவோம். பிக் பாஸ் சீசன் 9ற்கு உங்க எல்லாரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. அண்ட் குறிப்பாக இந்த பிக் பாஸ் உடைய சூப்பர் டிலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுடைய ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் தான் அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கணுமா, மற்ற யாரும் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாதான், ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அதை மீறி உள்ளே போகிறதுனால ஏதாச்சும் விளைவுகள் ஏற்படுமா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் கடைசியாக இப்போ தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது இல்லையா, அந்த பற்றாக்குறைக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சபரி முள் வந்து நம்ம வந்து கூட்டாஞ்சோரா சாப்பிட்றலாம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு தட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு தட்டை கழுவுனா போதும், நம்ம தண்ணியை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியாவெல்லாம் கொடுத்துருக்காப்புல. அநேகமா சபரி தான் இந்த சீசனுடைய முத்துக்குமுறனா செயல்படுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு 2 தட்டு அப்படி சொல்லணும். இப்ப ரைஸ்னா கூட்டாஞ்சோறு போட்டுக்கலாம். அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டான ஒரு எபிசோட். அதாவது என்னைக்குமே வந்து கிராண்ட் லான்ச் அன்னைக்கு யாருமே டிசப்பாயிண்ட் ஆகி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சீசன்ல ஓப்பனிங் டே அன்னைக்கு இவ்வளவு டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கிறது இந்த சீசனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேற எதுனாலையும் கிடையாது, கண்டஸ்டன்ட்டை சூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அது மூலியமா தான். இது எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுதா இல்ல பாக்குற உங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு முந்தின சீசன்ல இந்த மாதிரி இல்லாததுனால இந்த சீசன் பார்க்கிறதுக்கு ரொம்ப கிரிஞ்சா தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இந்த டாஸ்க் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு தேத்தினாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த சீசனுடைய கான்செப்ட் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி போக போக தான் தெரியும், பார்க்க தான் தெரியும் போல இருக்கு. அது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.